வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய சிக்கன் ஈரல் குழம்பு கிரேவி தொக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஈரல் வந்து ரொம்ப விலை கம்மியும் கூட, ரொம்ப கொஞ்சமான இன்க்ரீடியங்களை வச்சு சமைக்கக்கூடியது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, சட்டுன்னு வந்து எனக்கு ஒரு நான்வெஜ் வேணும் தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம சட்டுன்னு வாங்கி சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டமு. அதனால் நம்ம இன்றைக்கி சிக்கன் ஈரல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஈரல் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வானலை வச்சுட்டு வானல் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் லைட்டாக கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற 2 வெங்காயம், போட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ சமையல் செய்கிறதா இருந்தாலும் எண்ணெயில் கடுகும், நீங்கள் போடுற சீரகம் இல்லை சோம்பு, இந்த மாதிரி பட்டை வகைகள், இந்த மாதிரி தாளிக்கிற வகைகள் வந்து நல்லா பொரிஞ்சு அந்த கொதிக்கிற அந்த பொரிஞ்சு வரோம் இல்லைங்களா, அந்த தன்மை வந்து அடங்கின பிறகு தான் நீங்கள் மற்ற காய்கறியை சேர்க்கணும். நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் தரும், அதனால தான். சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் அவைலபிளாக என்ன இருக்கோ அந்த வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், நீங்கள் எவ்வளோ ஈரல் எடுத்துருக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ ஈரல் வாங்கியிருக்கிறேன் இன்றைக்கி. ஸோ நம்ம அதுக்கு வந்து 2 வெங்காயம் போதுமானது குழம்பு செய்கிறதுக்கு. நம்ம கிரேவியை தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஸோ நான் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா கண்ணாடி போல் வந்துடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 2த்தையும் நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். அதை நம்ம இதோட சேர்த்துடலாம். எப்போவுமே இந்த கறி வகைகள் செய்கிறது போது பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வந்து ஒரு விதமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறது. அதனால் நம்ம அதை எப்போவுமே வந்து நல்லா வதக்கிக்கணும். அது போட்டுட்டு உடனே மற்ற ஐட்டம் போடுறதோ இல்லை அப்படி இல்லாமல் அதை நல்லா விழுதாக அரைச்சிட்டு நம்ம வெங்காயத்தோடு தான் எப்போவுமே ஜாயின் பண்ணணும். வெங்காயம் போட்டோடனே இஞ்சி பூண்டு விழுது போட்டு அது நல்லா அந்த ஸ்மெல்லு, இந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை எவ்வளோ நீங்கள் வறுத்தெடுக்கிறீங்களோ, எவ்வளோ நேரம் வதக்குறீங்களோ அதில் தான் வந்து அடுத்து நம்ம செய்ய போகிற இந்த குழம்போட சுவையே வந்து அடங்கியிருக்கு. அதனால் எப்போவுமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டு நம்ம கொஞ்ச நேரம் நல்லா வதக்கின பிறகு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வதக்கின பிறகு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்ட பிறகு லைட்டாக நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு.
ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு, பச்சை ஸ்மெல்லு. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த மஞ்சள் ஸ்மெல்லும் இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவரும் தான் வருது. இப்போ நம்ம நல்ல பழமாக எடுத்து 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளியே இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம தக்காளி மட்டும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்ட பிறகு உப்பு போட்டிங்க அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து மசிஞ்சிடும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதனால் நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான தக்காளிக்கு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம லைட்டாக போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, என்ன சிக்கன் மசாலா இருக்கும் நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. நான் வந்து சக்தி சிக்கன் மசாலா வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி. இப்போ அதோட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். மிளகு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் ஈரலோடு சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி சுவை தான். வெறும் மிளகு போட்டுலாம் நீங்கள் கிரேவி பண்ணி சாப்பிட்லாம். ஈரல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மிளகு ஃப்ளேவர் எப்போவுமே வந்து நீங்கள் ஈரல் செய்யும் போது வச்சுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அந்த ஃப்ளேவருக்காக 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. தக்காளி வெங்காயத்தோடு நம்ம போட்ட மசாலாலாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் நம்ம 1/4 கிலோ நான் வந்து லிவர் எடுத்திருக்கேன். அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா தண்ணியை வந்து இருத்துட்டு அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் மசாலா கூட. திருப்பி விடும்போது நல்லா பார்த்து மெதுவாக திருப்பி விடுங்க, ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்து தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். நம்ம வந்து பார்த்து மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது அப்படியே நம்ம வந்து இந்த மசாலா கூடயே அப்படியே இதுலேயே கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுட்டோம். இப்போ நல்லா அது வந்து ஈரலும் அந்த மசாலாவும் நல்லா அதோட சேர்ந்துருக்கும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமான தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை நிறைய வச்சிட்டோம் அப்படின்னா அது சுண்டி வரும்பொழுது கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றந்தும் தேவையான அளவு உப்பு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெறும் மசாலாவுக்கு மட்டும்தான் போட்டோம் இல்லைங்களா. இப்போ நம்ம தண்ணி ஊற்றின பிறகு நம்மளுக்கு அளவு தெரியும் எவ்வளோ உப்பு போடணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து மூடி விட்டுடலாம். 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு ஈரல். அவ்வளோதாங்க, சூடாக சாப்பிட வேண்டியது தான். நாம் இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து கடைசியாக கருவேப்பிலை போடும்போது அது ஒரு விதமான டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்து சூடாக பரிமாற வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.